Good evening everyone. So today we'll be seeing the lead code questions from the functions topic. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து functions topicல இருந்து lead code questions வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். Okay, so for that first what you have to do is you have to go to your lead code. So you have to go to your lead code, you have to sign into your lead code, and then under the problem section you have to search for +1. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா +1. ஸோ அதனால் வந்து லீட் கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லீட் கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ராப்ளம் செக்ஷன் அண்டரில் +1 அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா கொஷின் நம்பர் 66. ஸோ இந்த கொஷின் ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இதான் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் டாப்பிக்கில் இருக்க லீட் கோட் கொஷின்ஸில் ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகே ஸோ let's analyze the question first and then we'll be moving on with the approach and then we'll be கோடிங். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஷின் என்னன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து அதை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ தி கொஷின் பேசிக்கலி இஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா you will be given a digit. Okay, let's say whatever the digit, it's a 2-digit number, it's a 3-digit number, or it's a 4-digit number also. Okay, so you'll be given a digit. Okay, and you have to add +1 to it. Let's say you are given a digit 423. Okay, so you have to add +1. What will be the value? It is 424. கரெக்டா. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க 423 அப்படின்ட்டு. அது கூட +1 பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 424ன்ற ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் ரைட்டா. ஸோ அதை நம்ம வந்து கோடில் வந்து பண்ண போகிறோம் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் வந்து தி சேம் இஸ் கிவன். தி ஃபர்ஸ்ட் இன்புட் இஸ் 123. ஸோ யூ ஹவ் டு ஆஃப்டர் ஆடிங் தி 1 to it, it will be 124 ரைட். ஸோ கீழே பாருங்கள் சேம் திங் 4321. இது கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா 4322. ஓகே ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் கேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் தி ஃபர்ஸ்ட் கேஸ் அலோன். ஓகே இது இல்லாமல் இன்னொரு கேஸ் இருக்குது, தி கேரி கேஸ். கேரி கேஸ் இஸ் நத்திங் பட் when your number is 9 என்ன ஆகும்? if you adding +1 to it, that will be converted as 0 மாறும் அந்த digit, and அதுக்கப்புறம் 1 என்ன பண்ணும்? 1 will be going to the previous number ரைட்டா. ஸோ 9 இருக்குது அப்படின்னா அது கூட +1 பண்ணால் என்ன ஆகும்? அந்த digit 0 மாறிடும், 1ன்றது முன்னாடி ஆட் ஆகும். ஸோ இது இன்னொரு கேஸ் புரியுதா. ஸோ there are 2 cases which you have to handle in the question. okay ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து we have been given with the public class solution, the class solution and then the method right. so lead code எப்படி தானே சால்வ் பண்ணுவீங்க. ஸோ இங்கே வந்து நம்ம class and method வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ தி அப்ரோச் வாட் we are going to do is first ஒரு for loop run பண்ண போகிறோம். we are going to run a for loop and then we are going to change the last digit alone. okay if in case okay 9 encounter ஆச்சு அப்படின்னா will be proceeding on with the different action. ஓகே கிளியரா. சரி இப்போ இந்த ஃபார் லூப் ஏன் ரன் பண்ணுறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டிஜிட் அப்படின்றது இருக்குல்ல, ஸோ அதை வந்து டீல் பண்ணுறதுக்காக தான் அந்த ஃபார் லூப்பை வந்து ரன் பண்ணுறோம். இன்னும் கோட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும் சரியா. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் லூப் ரன் பண்ணுறேன். ஃபார் இன்ட் ஓகே int I equal to எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? சின்ஸ் we are starting from the last, நம்ம எங்கே ஆட் பண்ணணும்? லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணும் கரெக்டாக. அப்போது I am starting the loop from the last. ஓகே ஸோ இங்கே the input is the parameter is a int digit, it's a integer array ரைட்டா. இது வந்து integer array தான் நமக்கு இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஸோ டிஜிட்ன்ற அரேவை எடுத்து அதோட லாஸ்ட்டு பாயிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? டிஜிட், அதோட அரேயோட பேர் digits டாட் length of ரைட்டா, digits dot length of -1. ஓகே ஏன் இந்த -1 கொடுக்குறோம்? லெட்ஸ் சே இப்போ இந்த அரே உள்ள பார்த்தீங்கன்னா we have 4 elements, 4 எலிமெண்ட் இருக்கா. அப்போ இந்த அரே சைஸ் என்ன? 4 ரைட்டா. பட் இதோட பொசிஷன் எப்படி இருக்கும்? 0 1 2 and 3. ஸோ 4th எலிமெண்ட் எந்த பொசிஷனில் இருக்குது? 3rd பொசிஷனில் இருக்குது ரைட்டா. அதனால தான் digits dot length of -1. ஸோ அந்த சைஸோட -1 which is 3rd பொசிஷன். ஸோ 3rd பொசிஷனை எதை பாயிண்ட் அவுட் பண்ணும்? இந்த லாஸ்ட் ஒன்னை வந்து இட் வில் பி பாயிண்டிங். கிளியரா. ஸோ இதனால தான் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எங்கே வந்து நம்மளோட எண்டிங் கண்டிஷனாக இருக்கும்? ஃபர்ஸ்ட்டில் வந்து எண்டிங் கண்டிஷனாக இருக்கும் ரைட்டா. ஆர் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வில் பி தி எண்டிங் கண்டிஷன். ஸோ I greater than or equal to 0. ஓகே and then since லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வரனால what our loop has to do? loop has to decrement ரைட். லூப் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரணும் கரெக்டாக. அப்போது இட் இஸ் I மைனஸ். ஓகே ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லூப் இந்த கொஷனுக்கு. கிளியராக இது வரைக்கும்? ஓகே நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்? லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் என்ன பண்ணணும்?
1ஆல் இன்க்ரீஸ் பண்ணும். பட் இந்த கேஸில் என்ன 9 இல்லாமல் இருந்தால் தான் இன்க்ரீஸ் பண்ணும், ரைட்டா? அப்போது வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் இஃப். ஓகே, அரேயோட பேர் என்ன? டிஜிட்ஸ், டிஜிட் ஆஃப் ஐ விச் இஸ் லாஸ்ட். இப்போ ஐயில் என்ன இருக்குது இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ இஸ் ஈக்குவல் டு 3. அப்போது டிஜிட்ஸ் ஆஃப் 3, 3னா 1, 1 இஸ் லெஸ் தேன் 9, 9ஐ விட லெஸ் தேனாக இருந்தால்தான் உள்ளே இருக்க ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். புரியுதா? 9 எக்ஸாக்டாக 9ஆக இருந்தால் அதுக்கு வேறு ஃபங்க்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ 9 வந்து எக்ஸாக்டாக 9ஐ விட லெஸ் தேனாக இருந்தால் விச் இஸ் 1 2 3 சாரி 0லேருந்து 8 வரைக்கும் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? அதை இன்க்ரீஸ் பண்ணணும், ரைட்டா? ஸோ அது எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க அந்த பொசிஷன்? டிஜிட்ஸ் ஆஃப் ஐ. ஸோ அந்த பொசிஷன் ஆக்சஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த இடத்துல டிஜிட்ஸ் ஆஃப் ஐனா டிஜிட்ஸ் ஆஃப் 3, அப்போ அந்த 1ன்ற நம்பரை பாயிண்ட் பண்ணியிருக்கேன், அதை ப்ளஸ் பண்ணணும், ரைட்டா? அப்போது ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இன்க்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ப்ரீ இன்க்ரிமெண்ட் படிச்சிருக்கீங்களா? இந்த இடத்துல அந்த டிஜிட்ஸ் ஆஃப் ஐ விச் இஸ் லாஸ்ட் டிஜிட்டை பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு போஸ்ட் இன்க்ரிமெண்ட் நடக்கும், விச் இஸ் அந்த டிஜிட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா? தென் என்ன ரிட்டர்ன் பண்ணோம்? ஒன்ஸ் வி ஆர் டன் வித் அவர் ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணோம்? ரிட்டர்ன் அந்த அரேவை வந்து ரிட்டர்ன் பண்ணோம், விச் இஸ் ரிட்டர்ன் டிஜிட்ஸ். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஏன் யூஸ் பண்ணுறாங்க? ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம், அதுக்கு மேலே அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண வேணாம் அப்படின்னா we'll be using return. Okay, we are done with our function and we have got the result, so we have to stop the function and we have to get to, or else we have to stop the code அப்படின்னா we'll be using the return keyword. ஓகேவா? கிளியரா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0 to 8க்குள்ளே எந்த நம்பர் வந்தாலும் if you are getting any number from 0 to 8 in the last position, we will be incrementing it by 1. ஓகே, ஸோ if in case 9 வந்திருக்கு அப்படின்னா என்ன ஆகணும்? அந்த லாஸ்ட் பொசிஷன் should be increased as என்னவா? சாரி, should be changed as 0, கரெக்டா? ஏன்னா let's say 129, ஒரே நிமிஷம் இருங்க, I'll open a notepad, உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து 129, ரைட்டா? அப்போ 129 கூட ப்ளஸ் 1 பண்ணிங்கன்னா வாட் வில் பி தி ஆன்சர்? இட் இஸ் 130, ரைட்டா? அப்போ இந்த 9 என்னவா சேஞ்ச் ஆகிருக்கு? 0வாக சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் இந்த 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல தான் நீங்கள் போட்ட ஃபார் லூப் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். லெட்ஸ் சே இப்போ என்னோட நம்பர் வந்து இருக்குது, ஓகே, 129. ஓகே, ஸோ 0th பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன். ஸோ இந்த இடத்துல ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா டிஜிட்ஸ் டாட் லென்த் 3 - 1 விச் இஸ் 2. அப்போது செகண்ட் பொசிஷன் வந்து பாயிண்ட் பண்ணுது, விச் இஸ் இட் இஸ் பாயிண்டிங் டு தி 0. Okay, it is pointing the 0. Then here you will be checking digits of I less than 9. No, it is equal to 9. அப்போ it will come outside the if condition. if conditionக்கு வெளியில் வந்துடும். இதுக்குள்ளே இருக்க இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே, இந்த ரெண்டு லைனுமே ரன் ஆகாது. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு டிஜிட் ஆஃப் ஐ விச் இஸ் டிஜிட் ஆஃப் 2 பார்த்தீங்கன்னா 0வாக மாறிடும். ஓகே, ஸோ என்னவா மாறும்? இந்த வேல்யூ வந்து 0வாக மாறுது. ஓகேவா? 0வாக மாறிட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லை. ஸோ வாட் வில் ஹேப்பன்? இந்த ஃபார் லூப் கண்டினியூ ஆகும், விச் இஸ் ஐ மைனஸ் ஐ 2லேருந்து ஐ 1ஆக மாறும். ஓகே, ஸோ டிஜிட்ஸ் ஆஃப் ஐனா டிஜிட்ஸ் ஆஃப் 1 பொசிஷன் என்ன இருக்குது? 2. அப்போது 2 less than 9னா எஸ். அப்போ 2 வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ், விச் இஸ் திஸ் 2 வில் பி இன்க்ரீஸ்டு டு 3. இப்போ நம்மளோட ஆன்சர் வந்துச்சா? 129 + 1 = 130. ஸோ இப்போ புரியுதா இந்த ஃபார் லூப் வந்து ஏன் ஒரு மேஜர் ரோல் இங்கே ப்ளே பண்ணுது அப்படின்ட்டு? கிளியர்? ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் தி கேசஸ் வந்து சால்வ் பண்ணிடும். பட் தேர் ஆர் எக்ஸப்ஷனல் கேசஸ் விச் இஸ் 99, 999 அண்ட் தென் 4 9s, ரைட்டா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா when you are adding +1, what it should be? என்னவா இருக்கணும்? it should become 100, கரெக்டா? அதே மாதிரி 999 கூட 1 ஆட் பண்ணினா it should become 1000, ரைட்டா? ஓகே, அண்ட் 4 9s கூட வந்து 1 ஆட் பண்ணினா it should become 10,000, ரைட்? ஸோ என்ன ஆயிருக்கு? இங்கே வந்து 2 9 இருக்கனால your 1 is carried. இங்கேருந்து 1 இங்கே கேரி ஆகி, இங்கேருந்து 1 இங்கே கேரி ஆகி 100ன்ற இது இங்கே வந்திருக்கு. ஸோ வாட் சேஞ்ச் யூ கேன் சி இஸ் நம்மளோட டிஜிட் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 2, ரைட்டா? பட் இங்கே 1 ஆட் பண்ணுறனால இந்த கேசஸில் மட்டும் என்ன ஆகுதுன்னா உங்கள் டிஜிட்ஸ் அரேயோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, ரைட்டா? +1ஆல் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஓகே
ஸோ இங்கே பாருங்கள், லெட்ஸ் சே இப்போ இந்த 99 அப்படின்ற எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஓகே, ஸோ 99 இங்கே வருது. we are getting 99 in this position. ஸோ int I equal digits dot length. 99 length என்ன 2. ஸோ 2 minus 1 1. It is pointing to the position 1. ஓகே, ஸோ இந்த இடத்துல கோட் எப்படி போகுது அப்படின்றத I will show you. ஸோ it will point to the position 9, ரைட்டா? ஸோ digits of I, digits of 1 is 9. 9 less than 9 இல்லை. ஸோ what it will do is it will come outside digit of I equal to 0, which is on the first position on the digit of 1 வந்து 0 மாறிடும். ஓகே, then I minus minus, which is digits of I வந்து 1ல இருந்து என்னவா மாறும், 0வா மாறும், ரைட்டா? அப்போ digits of 0வும் திருப்பி less than 9 செக் பண்ணுவோம். இல்லை, it is also equal to 9, which is அதுவும் என்னவா மாறும், 0வா மாறி இந்த ஃபார் லூப்பை எக்ஸிட் பண்ணிடும். ஓகே, இப்போ இந்த ஃபார் லூப் மூலியமாக we have carried our 1. ஓகே, எங்கெங்கெல்லாம் 9 இருந்துச்சோ அந்த இடத்துல 0 மாற்றிட்டோம். பட் என்ன ஃபைனலாக இந்த 1ன்ற இதை வந்து நம்ம கொடுக்கணும், ரைட்டா? ஸோ அதுக்கு வாட் வில் பி டூயிங் இஸ் வில் பி பெர்ஃபார்மிங் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஒரு 3 லைன் ஆஃப் கோடை வந்து நம்ம பண்ணோம். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஐ எம் டிக்ளேரிங் அன் அரே. ஒரு அரே வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து டிக்ளேர் பண்ணுறேன், விச் இஸ் நியூ இன்ட் ஆஃப் டிஜிட்ஸ் டாட் லென்த் ப்ளஸ் 1. அதாவது நம்மளோட முன்னாடி ஒரு அரே இருந்துச்சுல, டிஜிட் அப்படின்ற ஒரு அரே இருந்ததில், அந்த அரேயோட சாரி யா அந்த அரேயோட சைஸை வந்து பார்த்தீங்கன்னா +1 ஆக்குறேன், விச் இஸ் இப்போ 99ல் நம்மளோட அரே சைஸ் என்ன 2. அதை வந்து நான் 3 வந்து ஃபஸ்ட்டு மாற்றுறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அந்த ஆன்சர் கிடைக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட புது அரே என்னது, நம்பர், கரெக்டாக? அப்போ நம்பர் ஆஃப் 0னா எந்த பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன், ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 வந்து ஸ்டோர் ஆகும். பை டிஃபால்ட் மீதி இருக்கிற 2 பொசிஷனும் 0 வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ வித் திஸ் நமக்கு என்ன இருக்குன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் இந்த அரேயில் நம்பருன்ற அரேயில் வந்து கிடச்சிருக்கும். ஸோ ஃபைனலாக எதை ரிட்டர்ன் பண்ணோம், we have to return this number. ஓகே, ஸோ ரன் பண்ணி பார்ப்போமா? ஸோ மை டெஸ்ட் கேஸ் இஸ் ரன்னிங் அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல் மை டெஸ்ட் கேசஸ் ஆர் பாஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து +1 அப்படின்ற கொஷனுக்கான code. I will just give a summary of the code. So என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I am running a for loop in order to make my last digit. I am adding +1 to the last digit. If the digit is less than 9, 9ஓட அந்த digit less than இருந்தால் அப்போது அந்த இடத்துல I am adding +1 and array வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அந்த இன்ஸ்டன்ஸில். ஓகே, if it is not less than 9, அதில் 9ஓட less than இல்லைன்னா then what I am doing is லாஸ்ட் டிஜிட்டை வந்து 0ன்னு வச்சு அதுக்கப்புறம் கேரி வந்து முன்னாடி டிஜிட் வந்து ++ ஆகும். அண்ட் எக்ஸப்ஷனல் கேஸ் லைக் 99, 999 அந்த மாதிரி விஷயங்களுக்கு what I am doing is I am creating a new array with அந்த ப்ரீவியஸ் அரேயோட லென்த் வந்து ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவாக க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த புது அரேயோட ஃபஸ்ட்டு பொசிஷன் மட்டும் நான் வந்து 1ன்னு கொடுத்தேன்னா மீதி இருக்க பொசிஷன் எல்லாமே 0ன்னு வந்து டிஃபால்ட்டாக ஸ்டோர் ஆயிரும். அண்ட் ஃபைனலி ஐ எம் ரிட்டர்னிங் மை நியூ அரே ரிட்டர்ன் பண்ணால் my approach for this question is successful. Clear? So second question வந்து பார்த்தீங்கன்னா I guess it is greatest common divisor. Okay, let me check. Okay, so guys உங்களோட second question வந்து பார்த்தீங்கன்னா find greatest common divisor of an array. உங்களுக்கு வந்து ஒரு array கொடுப்பாங்க, you will be given an array and you have to find the greatest common divisor of an array. Okay, so the question number is 1979. Okay, so இந்த question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு அரே உங்களுக்கு கொடுத்துருவாங்க and ultimately you have to find the minimum and maximum, அந்த அரேயோட smallest number and the maximum number, highest number find out பண்ணிட்டு அது ரெண்டுத்துக்கும் GCD வந்து you have to return. Okay, for example இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரே வந்து 2 5 6 9 10, right? So this is the array and here the smallest value is 2 and the largest value is 10. Okay, so இதை ஃபஸ்ட்டு வந்து you have to find out 2 and 10. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், you have to go and find out the என்னது GCD, ரைட்டா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், I am creating 2 variables. Okay, int minimum equal to 0 and int
மேக்ஸிமம் ஈக்குவல் டு 0. இதில் வந்து நீங்கள் என்ன வேணால் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம், இன்டீஜர் டாட் மின் வேல்யூன்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி வந்து அரே ஆஃப் 0 ஃபஸ்ட்டு பொசிஷன் வச்சுட்டு கூட உங்களுக்கு வேணும்னா வந்து பின்னாடி சேஞ்ச் பண்ணிக்கலாம். whatever டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் டிக்ளேரிங் வந்து இருக்குது. ஓகே, நான் வந்து 0ன்னு வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் தென் இப்போ நான் வந்து ஒரு நம்பராக வந்து செக் பண்ணுவேன். அப்போனா தான் எனக்கு தெரியும் எந்த நம்பர் வந்து சின்னது, எந்த நம்பர் வந்து பெருசுன்னு தெரியும். ரைட்டா? ஸோ ஃபார் தட் வாட் ஐம் டூயிங் இஸ் ஐ ஹேவ் டு கோ வித் தி ஃபார் லூப். ஓகே, ஸோ ஃபார் லூப் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட்லேருந்து. இட்ஸ் அ ஃபார்வர்ட் ட்ராவர்சல். கரெக்டாக ஃப்ரண்ட்லேருந்து போகிறேன். அதனால் ஃபார் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் இந்த அரேயோட பேர் என்ன? நம்ஸ். அப்போது ஐ லெஸ் தென் nums dot length. Okay, so nums dot length, so which is nums dot length. இப்போ nums dot length not 1 2 3 4 5 ரைட்டா? இந்த அரேயோட சைஸ் வந்து 5. அப்போது 5க்கு லெஸ் which is 4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். ஓகே, அண்ட் தென் ஐ ப்ளஸ் ப்ளஸ், ஏன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணும், ஒரு பொசிஷனாக பண்ணல, அதனால் இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஓகே, இப்போது இது என்ன ஆகும் அப்படின்னா nums of 0 ஃபஸ்ட்டு வந்து nums of 0 which is 2 பாயிண்ட் பண்ணும், அடுத்து ப்ளஸ் ப்ளஸ் ஆகும்போது nums of 1 which is 5 பாயிண்ட் அவுட் பண்ணும். அது மாதிரி அரேலேருந்து இட் வில் டேக் ஒன் பை ஒன் எலமெண்ட் அண்ட் தென் இட் வில் டூ தி ஃபங்க்ஷன் which we are telling it to do. ஓகே, ஸோ இங்கே என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? we have to find the minimum value first. அப்போது if nums of I is less than minimum, ரைட்டா? ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஒன் கண்டிஷன், நான் இனிஷியலாக வந்து ரெண்டுமே 0ன்னு கொடுத்தேன்னா வாட் இட் வில் ஹேப்பன் இஸ் 0வோட லெஸ் தானே நெகட்டிவ் நம்பரை தான் வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா nums of 0ன்னு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ nums of 0னா என்னது? 2, ரைட்டா? nums of 0னா அந்த பொசிஷனில் இருக்கிறது 2 வேல்யூ, ரைட்டா? அப்போ 2 வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போது ஒரு வேல்யூவாக வரும்போது லெஸ் தேன் 2 1 செக் பண்ணோம். அப்படி லெஸ் தேன் 2ஆக இருந்தால் விச் இஸ் 1 இருக்கும், இல்லாட்டி 0 இருக்கும். 0 மேக்ஸிமம் வராது, 1 இருக்கும், ரைட்டா? அப்போ 1 வந்து மினிமமாக அப்டேட் ஆகணும், ரைட்டா? அப்போ மினிமம் ஈக்குவல் டு nums of I. ஓகே, இதுதான் வந்து மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு டிசிஷன் மேக்கிங் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். ஸோ சேம் கண்டிஷனில் என்ன செக் பண்ணணும்? nums of I வந்து லெஸ் தேனுக்கு பதிலாக கிரேட்டர் தேன் ஆஃப் மேக்ஸ், மேக்ஸோட கிரேட்டர் தேனாக இருக்கான்னு செக் பண்ணணும். இருந்தாலும் என்ன பண்ணணும்? மேக்ஸை வந்து அப்டேட் பண்ணணும் which is max equal to nums of I. ஓகே, ஸோ இந்த ஃபார் லூப்பில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் பி ஃபைண்டிங் தி மினிமம் வேல்யூ அண்ட் ஆல்சோ வில் பி ஃபைண்டிங் தி மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, ஸோ இது பண்ணியாச்சா? இப்போது ஒரு நிமிஷம். ஓகே, ஃபார் லூப்லேருந்து எக்ஸிட் ஆகி வந்துட்டேன். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஐ ஹவ் டு ஃபைண்ட் தி ஜிசிடி, கரெக்டாக? அப்போ ஜிசிடிக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஐ எம் கிரியேட்டிங் ஒன் மோர் மெத்தட். ஓகே, பப்ளிக் இன்ட் ஜிசிடி நினைக்கிறேன், பப்ளிக் இன்ட் ஜிசிடி ஆஃப் இன்ட் ஏ கமா இன்ட் பி. ஓகே, ஸோ ரெண்டு பேராமீட்டர்ஸ் வாங்க, பிகாஸ் ரெண்டு நம்பர்ஸ்க்கு தான் ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஸோ இன்ட் ஏ அண்ட் பி. அப்போது என்ன பண்ணணும்? ஃபங்க்ஷனை, இந்த ஃபங்க்ஷனை யூ ஹவ் டு கால் இன் திஸ் ஃபங்க்ஷன், ரைட்டா? அப்போ எப்படி கால் பண்ணுவீங்க? ரிட்டன். ஸோ இங்கேயோட முடியுது, ரைட்டா? இந்த மேலே ஃபங்க்ஷன் இதோட முடியுது. அப்போ ரிட்டன் ஜிசிடி ஆஃப் என்னென்ன வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணிங்கிறது? மினிமம் அண்ட் மேக்ஸிமம். ஓகே, ஸோ இதை பாஸ் பண்ணிங்கன்னா யூ ஆர் காலிங் தி ஜிசிடி ஃபங்க்ஷன் இன் ஆர்டர் டு பெர்ஃபார்ம் தி greatest common divisor between the minimum and maximum. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்? இப்போ வந்து we have found out the minimum and maximum. இப்போ வந்து ஜிசிடி ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியாச்சு, ரைட்டா? இப்போ என்ன பண்ணுவீங்க? do you guys have any idea என்ன பண்ணால் நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு? we have a set of statements. Okay, this will be common. எப்போல்லாம் நீங்கள் வந்து greatest common divisor கண்டுபிடிக்கிறீங்களோ அப்போல்லாம் இது வந்து காமனாக இருக்கும். லைக் இப்போ நீங்கள் வந்து ரெண்டு வேரியபிள்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணும்போது வித் டெம்பரரி வேரியபிள் பண்ணும்போது என்ன ஆகும்? int temp ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு டெம்ப், ரைட்டா? ஸோ இது வந்து ஃபிக்ஸட். எப்பப்போல்லாம் நீங்கள் வந்து யூஸிங் டெம்பரரி வேரியபிள் வச்சு நீங்கள் ஸ்வாப் பண்ணணுமோ அப்பப்போல்லாம் இந்த 3 லைனை வந்து கொடுப்பீங்க, ரைட்டா? ஸோ அதேமாதிரி இன் ஆர்டர் டு ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஜிசிடி கண்டுபிடிக்கணும்னா வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் ஃபர்ஸ்ட் நம்மளோட பி வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கிற வரைக்கும் இந்த லூப் வந்து ரன் ஆகும். ஓகே, பி நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ பி வந்து 0வாக இல்லைன்னா அது வரைக்கும் இந்த லூப் வந்து ரன் ஆகும், சரியா? ஃபர்ஸ்ட் திங். அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
I am taking this b in a temp variable. ஏன்றதை I'll explain you. Okay, ஏன்றதை I'll explain you. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா b equal to a percentage b. ஸோ என்ன நடக்கும் பாருங்களே, சரி இந்த எக்ஸாம்பிளில் 2 and 10. ஓகே, ஸோ 2 and 10 ரைட்டா. ஸோ 2 and 10ன்றப்போ 2% 10 என்ன வேல்யூ, வாட் வேல்யூ வில் கம், b is equal to 0 நடக்கும் ரைட்டா. ஏன்னா வந்து 2 வந்து நீங்கள் 10ஆல் டிவைட் பண்ணும்போது 0.2 தான் வரும், விச் இஸ் இன்டீஜர் பார்ட் என்னது 0. ஸோ பியில் வந்து இன்டீஜர் பியில் வந்து என்ன ஸ்டோர் ஆகிருக்கும், என்ன ஸ்டோர் ஆகும், 0 வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே ரைட்டா. அண்ட் இங்கே ஐ எம் அசைனிங் திஸ் ஏ ஆஸ் temp. ஏன்றதை நான் சொல்கிறேன், இன்னொரு எக்ஸாம்பிளில் வந்து I'll teach you. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஐ ஹவ் டு ஃபைனலி ரிட்டர்ன் ஏ. ஓகே, ஏன்றதை நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். ஓகே, லெட்ஸ் சே நம்ம வந்து ஓகே 6 and 24. ஓகே, இதுக்கான கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் மினிமம் இஸ் 6 அண்ட் மேக்ஸிமம் இஸ் 24. ஓகே, ஸோ ஏல வந்து 6 இருக்குது அண்ட் பியில் வந்து 24 இருக்குது ரைட்டா. சரி, அப்போது இன்ட்டு temp ஈக்குவல் டு பி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து while b not equal to 0, 24 is not equal to 0. ஸோ while loop உள்ள வருது, we are getting inside the while loop. ஓகே, இன்ட்டு temp equal to b, which is temp equal to என்னது 24 ரைட்டா. ஓகே, தென் b is equal to என்னது, just a sec, ஒரே நிமிஷம், sorry, max comma min, sorry guys, max comma min. ஓகே, ஸோ அப்போ a வந்து 24, b is 6 ரைட்டா. அப்போது while b not equal to 0, yes b not equal to 0, and then என்ன ஆகும், in temp equal to b வந்து 6 வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் ரைட்டா. ஸோ 6 will be stored in temp ரைட்டா. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு நிமிஷம் இங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, என்ன ஆகும், b is equal to a percentage b. a is 24, 24% b is 0. ஸோ b வந்து என்ன ஆகும், அப்டேட் ஆகும் ரைட்டா. அண்ட் தென் a is equal to temp. ஸோ டெம்பில் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சாங்க, 6 வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம் கரெக்டாக. அப்போ 6 வந்து இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ 6 வந்து ஏல ஸ்டோர் ஆகும் அண்ட் தென் இங்கே b 0 இருக்கனால திருப்பி இந்த while loop வந்து ரன் ஆகாது. ஸோ ரிட்டர்ன் a, what you will be getting, you will be getting the 6 as the answer கரெக்டாக. இதுதானே அங்கே நடக்குது. ஸோ லெட் மீ ரன் தி கோட் அண்ட் எஸ், நம்மளோட ஜிசிடியை பெர்ஃபார்ம் பண்ணி இங்கே வந்து நம்ம வந்து மெயின் மெத்தடுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். I'll just walk you through along the code once more. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்மளோட அரேயில் வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். அதனால் வந்து ஃபர்ஸ்ட் நான் மினிமம்க்கு வந்து என்னோடய அரேயோட 0th பொசிஷனில் இருக்க வேல்யூவும் மேக்ஸிமமையும் அரேயோட 0th பொசிஷனில் இருக்க வேல்யூவும் செட் பண்ணுறேன். ஐ எம் செட்டிங் போத் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் as the arrays first position. அதுக்கப்புறம் ஐ எம் ரன்னிங் அ ஃபார் லூப் ஃப்ரம் front to the last of the array. I am doing a forward traversing in the array. Okay, so இதில் வந்து I am taking the values one by one. ஒரு வேல்யூ எடுத்து I am comparing it with minimum first. minimum ஓட less than இருந்தால் I am updating the minimum as the current value. இல்லை maximum ஓட greater than இருந்தால் I am updating the maximum as the current value. So with this இந்த for loop run ஆகி முடியும் போது I will be getting the minimum and maximum. And then என்ன கண்டுபிடிக்கணும், GCD கண்டுபிடிக்கணும். So I am passing the minimum and max to the GCD function. திருப்பி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த ஃபங்க்ஷனில் ஐம் கெட்டிங் 2 parameters which is the minimum and maximum values. அண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் which is minimum வந்து 0 ஆகிற வரைக்கும் ஐம் பெர்ஃபார்மிங் while loop. ஓகே, தென் என்னோட b அதாவது ஸ்மாலஸ்ட் வேல்யூ பேக்கப் எடுத்துகிட்டு b equal to a percentage b எவ்வளோ வந்து மாடுலஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்குறேன். இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு 0 கரெக்டாக எக்ஸாக்டாக டிவைட் ஆயிடுச்சுன்னா b will be stored as 0. ஓகே, ஸோ அதோட இந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகும் அண்ட் your temp will be stored as a. ஸோ டெம்பில் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சோம், b அதான் மினிமம் வேல்யூ. ஸோ அது a ஸ்டோர் ஆகி அண்ட் தென் a வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம் விச் இஸ் இந்த எக்ஸாம்பிளில் 6 வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே, ஸோ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா your code will be running successfully. செக் பண்ணிடுவோமா, எஸ் சி. ஸோ கோட் வந்து பார்த்தீங்கன்னா it will be running successfully. So this is your code for finding GCD in an array. Okay, so the next question will be happy number. Okay, so just give me a minute, நான் happy numberக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ our third question, அதாவது நம்ம ஃபங்க்ஷன்ஸ் லீட் கோடில் வந்து லாஸ்ட் கொஷின் which is a happy number. happy numberனா
what is a happy number? So basically you are getting a 2-digit number or whatever the digit number, okay? And the digit, let's say இப்போ 13 இருக்குன்னா 13 you have to split. When you are splitting, what you will get? 1 and 3, right? அப்போ 1 square plus 3 square, what you will get? 1 square is 1 and 3 square is 9, right? அப்போ 1 plus 9 is 10. So திருப்பி you are getting a number. திருப்பி அதை split பண்ணி you have to find the square, which is 1 square plus 0 square. You will be getting 1. So 1 வரும்போது you have to stop. If you're getting 1 அப்படின்னா the number is a happy number, இல்லாட்டி it is not a happy number, okay? So இதுதான் வந்து உங்களோட question, okay? And இந்த இடத்துல you are not going to return the happy number, instead you are going to return whether it is true or false. அதாவது வர நம்பர் வந்து happy number இல்லையான்னு you are going to check, okay? நம்ம இங்கே வந்து செக் பண்ண போகிறோம், okay? நம்ம happy number கண்டுபிடிக்க போதில்ல, வர நம்பர் happy number இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம், okay? இப்போது அதுக்கு வந்து ஐ எம் கிரியேட்டிங் 3 things, ஓகே? ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு அரே க்ரியேட் பண்ணுறேன். இந்த அரேயோட ஹெல்ப் எனக்கு எப்போ யூஸ் ஆகும் அப்படின்றத I'll tell you, ஓகே? ஸோ அரே நியூ இன்ட் 1000, ஓகே? ஸோ ஒரு 100 வச்சுப்போம். அண்ட் தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன், ஓகே? அண்ட் தென் what will be ஓகே, இப்போதைக்கு இது ரெண்டை வந்து கிரியேட், ஓகே? இதை ஏன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்ட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுவோம், அதாவது நம்ம கோடை வந்து பண்ணும்போது நம்ம வந்து பார்த்துப்போம், ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் திங் இங்கே வந்து நம்ம எக்ஸாம்பிளோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம போவோம், ஓகே? we are having n equal to 19, கரெக்டாக? அப்போ n equal 19 நான் ஃபஸ்ட்டு வந்து என்னது 1 square plus 9 square, ரைட்டா? 1 square plus 9 square is 1 square வந்து 1 and 9 square is 81, which is 82, ரைட்டா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். இது எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம்? நம்மளோட எண்டிங் கண்டிஷன் எப்போது? நம்மளோட n வந்து 1ஆக இருந்தால் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணோம். அப்போது n not equal to 1. ஸோ n not equal to 1ஆக இருந்தாலே என்னோடய ஃபார் லூப், அதாவது வைல் லூப்பில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து லைக் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கணும், ஓகே? ஸோ while n not equal to 1, ஓகே? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? இதோட சம், ரைட்டா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? int sum equal to 0ன்னு ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல int sum equal to 0ன்னு வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன், ஓகே? அண்ட் தென் லெட்ஸ் சே இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஏதோ ஒரு இடத்துல சம் எரர் இல்லை எங்கேயோ ஸ்டக் ஆகுறேன்னா ஐ ஹவ் டு ரிவர்ட் பேக் டு மை ஒரிஜினல் நம்பர், கரெக்டாக? அந்த ஒரு ரீசனுக்காக ஐ எம் டேக்கிங் அப் அ பேக்கப், ஓகே? என்னன்ற வேல்யூவை நான் பேக்கப் எடுத்துக்கிறேன், சரியா? ஓகேவா? ஓகே, ஸோ நான் என்னை இப்போ டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. நான் இப்போ டெம்பிள் எடுத்துகிட்டேன். நான் டெம்போ வச்சு தான் நான் வந்து ஒர்க்கே வந்து பண்ண போகிறேன், ஓகே? ஸோ இப்போ என்னோட டெம்ப்லையும் 19 இருக்கும், என்லையும் 19 இருக்கும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு ஒர்க் வித் டெம்ப் அலோன், ஓகே? ஸோ அகைன் ஐ எம் டூயிங் இஸ் திருப்பி ஒரு வைல் லூப், அண்ட் திஸ் டைம் வைல் temp greater than 0, greater than 0வாக இருக்க வரைக்கும் என்னோட while loop வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நவ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் இப்போ வந்து நான் இதோட சம் கண்டுபிடிக்க போகிறேன். சம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன? என்கிட்ட வந்து 19 இருக்குது, ரைட்டாக? ஐ எம் ஹேவிங் 19. ஐ ஹவ் டு செக்ரிகேட் டிஜிட் 1 by 1, கரெக்டாக? ஒரு டிஜிட்டை வந்து நான் வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 9 செப்பரேட் பண்ணணும். ஹவ் யூ வில் செப்பரேட் 9? இன்ட் டிஜிட் ஈக்குவல் டு temp percentage என்னது 10. ஸோ 10 லாஸ்ட் டிஜிட்டில் இருக்குது, 10th டிஜிட்டில் இருக்குது, ரைட்டா? ஸோ 10% 10 which is 19% 10 is 9 மட்டும் டிஜிட்டில் ஸ்டோர் ஆகும், ரைட்டா? என்னோட லாஸ்ட் எலமெண்ட் மட்டும் எடுத்துருக்கேன்னா இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? சம்மில் என்ன ஸ்டோர் பண்ணணும்? அதோட ஸ்கொயர், which is sum plus equal digit into, ரைட்டா? ஸ்கொயர், ரைட்டா? அப்போ டிஜிட் இன்ட்டு டிஜிட், ஓகே? ஸோ இப்போ 9ஓட ஸ்கொயரை நான் கண்டுபிடிச்சி சம்மில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு 9 வந்து தேவையில்லை, ரைட்டா? ஐ டோன்ட் நீட் 9, கரெக்டாக? ஐ ஹவ் டு எலிமினேட் இட். அப்போ என்ன பண்ணுறேன்? temp equal to temp divided by floor division by 10. ஸோ 19% 10 வந்து 9 and 19 divided by which is floor division 10 வந்து 1. ஸோ டெம்பிள் என்ன ஸ்டோர் இருக்கும்? 1 ஸ்டோர் இருக்கும். திருப்பி இந்த லூப் ரன் ஆகும். 1 is greater than 0, எஸ். ஸோ உள்ளே வரும் இன்ட்டு டிஜிட் ஈக்குவல் டு 1% 10 which is 1. ஸோ சம்மில் வந்து சம் பிளஸ் ஈக்குவல் 1 into 1 which is 81 முன்னாடி இருக்கும், அண்ட் 1 ஸ்டோர் 82, ரைட்டா? இப்போ டெம்ப் ஈக்குவல் டு 1 divided by 10 which will become 0. ஸோ இந்த while loop என்ன ஆகும்? இதுக்கப்புறம் எலிமினேட் ஆகாது, ரன் ஆகாது, ஓகே? ஸோ இப்போது நவ் கம்ஸ் ஆர் அரே. இந்த அரேயோட ஒர்க் வந்து இப்போ வருது, ஓகே? இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர் கண்டுபிடிச்சி 82ன்னு வந்துருச்சு. இது இன்னும் ஈக்குவல் டு 1 இல்லை. அப்போ நான் திருப்பி என்ன பண்ணணும்? ஐ ஹவ் டு ஸ்ப்ளிட் தி டிஜிட்ஸ், அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஐ ஹவ் டு ஃபைண்ட் தி ஸ்கொயர்ஸ் அகேன், அண்ட் திருப்பி ஒரு சம்மு கண்டுபிடிக்கணும், ரைட்டா? இது எனக்கு வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கணும், ரைட்டா?
ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன் ஓகே ஸோ இதை நான் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா ஒரே நிமிஷம் ஓகே நான் வந்து இது while லூப்பு இந்த whileக்கு வெளியில் ஐ எம் ஸ்டோரிங் இட் ஓகே சாரி ஏஆர்ஆர்னு வச்சேன்னா ஓகே ஏஆர்ஆர் ஆஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு என்னது சம் ஓகே ஏஆர்ஆர் ஆஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு சம் அப்புறம் இண்டெக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஏன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்றையும் சொல்கிறேன் சரியா அதுக்கப்புறம் என் ஈக்குவல் டு சம் ரைட்டா ஏன்னா வந்து இங்கே நான் செக் பண்ணிட்டேன் ஸோ டெம்ப் கிரேட்டர் தேன் 0 ஓகே அண்ட் தென் வெளியில் வந்து அரே ஆஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு சம் அப்போ சம்மில் என்ன இருக்குது 82 அரே ஆஃப் 0 அதாவது இந்த அரே ஆஃப் 0வில் வந்து 82 வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் இண்டெக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் இண்டெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 0வாக இருந்தது இண்டெக்ஸ் என்னவா மாறும் இப்போது 1ஆக வந்து மாறும் ஓகே சாரி இந்த ப்ராக்கெட் உள்ளே இதெல்லாம் நடக்கணும் while loop உள்ள நடக்கணும் ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு சம்மை கண்டுபிடிச்சிட்டு நான் இந்த அரேயில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு திருப்பி அகெயின் இந்த ப்ராசஸ் வந்து நான் பண்ணணும் ரைட்டா அப்போது அரே ஆஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு சம் இண்டெக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் விச் இஸ் என்ன ஆகும் இண்டெக்ஸ் வந்து 1ஆக மாறிட்டு என் ஈக்குவல் டு சம் ரைட்டா என் என்னவா மாறுது என் வந்து சம்மாக மாறுது ஸோ 82 வந்து பார்த்திங்கன்னா என்ல அப்டேட் ஆகுது திருப்பி என்ன ஆகும் n நாட் ஈக்குவல் டு 1 எஸ் 82 இஸ் நாட் ஈக்குவல் டு 1 ரைட்டா ஸோ திருப்பி உள்ளே வரும் இன்ட்டு சம் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க அதாவது ரீசெட் பண்ணுறாங்க சம் ஈக்குவல் டு 0 அண்ட் திருப்பி சேம் ப்ராசஸ் நடக்கும் இங்கே நடந்திருக்கு 8 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ஸோ இங்கே என்ன ஆகும் இன்ட்டு டெம்ப் ஈக்குவல் டு n விச் இஸ் டெம்ப் ஈக்குவல் டு 82 இப்போ 82 கிரேட்டர் தேன் 0 எஸ் அப்போ உள்ளே வரும் ஃபஸ்ட்டு இன்ட்டு டிஜிட் ஈக்குவல் டு 82% 10 விச் வில் கெட் 2 ரைட்டா அப்போ 2ஓட ஸ்கொயரை வந்து 4 நீங்கள் ஆட் பண்ணுவாங்க திருப்பி 8 வரும் 8ஓட ஸ்கொயர் 64 ஸோ ஆன்சர் வில் பி 68 ஸோ என்ன ஆகும் திருப்பி இப்போ இங்கே பாருங்கள் அரே ஆஃப் இண்டெக்ஸ் கடைசியாக என்ன பண்ணோம் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணி 1ஆக மாற்றணும் ரைட்டா அப்போ அரே ஆஃப் 1 ஈக்குவல் டு சம் விச் இஸ் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரே ஆஃப் 0வில் வந்து என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் 82 அடுத்து செகண்ட் சம் கண்டுபிடிச்சா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 68 ஸோ இந்த மாதிரி வந்து நான் பேக்கப் எடுத்து வைக்கிறேன் ஏன்றதையும் ஐ வில் டெல் யூ கிளியர்லி ஓகே சரி இப்போ என்ன ஆகுது திருப்பி 68 வந்திருக்கு திருப்பி 68 வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அகெயின் வந்து இதே ப்ரொசீஜர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அடுத்த டைம் வரும்போது சம் வில் பி 100 பிகாஸ் 6 ஸ்கொயர் இஸ் 36 அண்ட் 8 ஸ்கொயர் இஸ் என்னது 64 ஸோ 36 + 64 இஸ் 100 ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் 2வில் வந்து 100 வந்து ஸ்டோர் ஆகும் ஓகே ஸோ இப்போ போய் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா 1 ஸ்கொயர் + 0 ஸ்கொயர் + 0 ஸ்கொயர் விச் இஸ் 1 ஸோ இந்த வாட்டி வந்து உங்களோட while loop வந்து எக்ஸிட் ஆயிரும் விச் மீன்ஸ் நம்ம கிடைச்ச நம்பர் வந்து ஹாப்பி நம்பர் ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து நமக்கு ஹாப்பி நம்பர் வந்து கிடச்சிருக்கு அப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணோம் ரிட்டர்ன் ட்ரூ ஓகே ரிட்டர்ன் ட்ரூ எனக்கு கிடைச்ச நம்பர் ட்ரூன்றதை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் ஓகே லெட்ஸே எல்லா நம்பருமே வந்து ஹாப்பி நம்பராக இருக்காது கரெக்டாக ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் 22 ட்ரை பண்ணி பார்ப்போமா 22னா 2 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் விச் இஸ் 4 + 4 8 ஓகே ஸோ 8 இஸ் நாட் 22 இஸ் நாட் அ ஹாப்பி நம்பர் கரெக்டாக பிகாஸ் 8 வந்திருக்கு திருப்பி 8 வந்து ஹாப்பி நம்பர் கிடையாது அப்போ அந்த மாதிரி சமயத்தில் வாட் யூ ஹேவ் டு டூ யூ ஹேவ் டு சே இட் இஸ் ஃபால்ஸ் ரைட்டா அது ஒரு கண்டிஷன் ஓகே ரெண்டாவது கண்டிஷன் லெட்ஸே ஒரு லூப் வந்து ரன் ஆகுது ஒரு நம்பர் வந்து வச்சுக்கலாம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நம்பர் வச்சுக்கலாம் ஓகே ஓகே லெட்ஸ் சே நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்பர் 4ன்னு எடுத்துப்போம் ஓகே ஸோ 4 ஸ்கொயர் இஸ் என்னது 16 கரெக்டாக அப்போ அடுத்து நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ணோம் 16க்கு ஹேவ் டு பெர்ஃபார்ம் தி ஸ்கொயர்ஸ் ஸோ 16 இஸ் 1 ஸ்கொயர் + 6 ஸ்கொயர் விச் இஸ் 36 + 1 விச் இஸ் 37 ரைட்டா அடுத்து என்ன ஆகும் 37க்கு ஹேவ் டு பெர்ஃபார்ம் ஸோ 3 ஸ்கொயர் இஸ் 9 அண்ட் 7 ஸ்கொயர் இஸ் 49 ஸோ 9 + 49 இஸ் 58 ஓகே ஸோ சாரி 37க்கு வந்து I'll be getting 58 okay so திருப்பி வந்து 58 க்கு have to perform which is 25 plus 64 25 plus 64 is 25 plus 64 is 85 89 correct அப்போ 89 you will be getting திருப்பி 89 க்கு when you perform 8 square is 69 and 9 square sorry 8 square is 64 and 9 square is 81 so 64 plus 81 is 144 145 right ஸோ 145 திருப்பி வந்து 145க்கு வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணும்போது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 16 விச் இஸ் 17 17 + 25 is 35 42
42 and திருப்பி 42க்கு நீங்கள் ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் போது 4 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் which is 4 ஸ்கொயர் is 16 plus 2 is 18 sorry 16 plus 4 is 20 கரெக்டாக அப்போது திருப்பி 20 கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகுது you are getting 4 ரைட்டா நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணோம் 4ல் ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் ஃபைனலாக என்ன கிடச்சிருக்கு 4 தான் கிடச்சிருக்கு ஸோ திஸ் இஸ் அ லூப் திருப்பி இது ரன் பண்ணினா என்ன ஆகும் ஆஃப்டர் சேம் ப்ரொசீஜர் இப்போ 4 திருப்பி வந்து இந்த 4ஓட ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கன்னா 16 ஸோ திருப்பி இந்த சேம் ப்ரொசீஜர் நடந்து திருப்பி என்ன ஆகும் ஐ வில் பி கெட்டிங் தி சேம் சம் இதே சம் தான் கிடைக்கும் ஒரு இடத்துல ரைட்டா அப்போ இது என்ன லூப்லேயே தான் ரன் ஆகிட்டு இருக்கும் ரைட்டா அப்போ இந்த மாதிரி டைமில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் ஐ எம் யூஸிங் திஸ் அரே அண்ட் இந்த இண்டெக்ஸ் ஓகே ஸோ என்ன ஆகும்னா இங்கே நான் வந்து ஒரு சம் பண்ணியிருக்கேன் ஐ எம் ஃபைண்டிங் ஈச் சம் ரைட் 16 37 58 89 145 இது எல்லாமே 1 by 1 ஐ வில் பி ஸ்டோரிங் இன் தி அரே ஓகே ஸோ ஃபைனலி இந்த இடத்துல வந்து when I'm finding 4 இந்த 4 வந்து இந்த அரேயில் இருக்கான்னு செக் பண்ணோம் சாரி இந்த இடத்துல இந்த 4 வந்து இந்த அரேயில் இருக்கான்னு செக் பண்ணோம் எஸ் ஐ have founded out the 4 இல்லாட்டி இந்த இடத்துல 16 வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரேயில் செக் பண்ணோம் ஸோ ஐ எம் கெட்டிங் 16 கரெக்டாக அப்போது இட் இஸ் அ லூப் ரைட்டா அப்போ இது வந்து ஒரு ஹாப்பி நம்பராக இருக்க சான்ஸே இல்லை there's no way that I'll be having this number as a happy number ஓகே ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா while performing this function ஒரு வாட்டியும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செக் பண்ணுவீங்க ஸோ என்ன எப்படி செக் பண்ணுவீங்க அரேயில் ஆக்சஸ் பண்ணணும் ஸோ அரேக்கு ஃப்ரண்ட் அண்ட் லாஸ்ட் யூ ஹவ் டு கோ ஃப்ரண்ட் அண்ட் லாஸ்ட்னா ஒரு வாட்டி லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் வாட்டி இதாகும் போது அரே ஆஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 16 ரைட்டா இண்டெக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்போ இண்டெக்ஸ் என்னவா மாறும் 1 மாறும் தென் அரே ஆஃப் 1ல் வந்து 37 ஸ்டோர் ஆகிருக்கும் அரே ஆஃப் 2ல் வந்து 58 ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஸோ இது வரைக்கும் ரன் ஆகணும் அந்த இண்டெக்ஸ் வரைக்கும் தான் ரன் ஆகணும் விச் இஸ் ஐ லெஸ் தேன் இண்டெக்ஸ் ஓகே அண்ட் தென் இன்க்ரிமெண்ட் பண்ணால் 1 by 1 செக் பண்ணோம் ஓகே இப்போ நான் என்ன செக் பண்ணோம் நமக்கு வர இஃப் ஓகே and then array கொடுத்துருக்கேன்னா my array name is yes array of I equal to sum ஆல்ரெடி அது வந்து இருந்தது அப்படின்னா then what I have to return என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அது வந்து ஒரு ஹாப்பி நம்பராக இருக்க சான்ஸே இல்லை ஸோ ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஓகே இது எங்கே வேணால் கொடுக்கலாம் ஐ எம் கிவிங் இன் தி சேம் லைன் ஸோ வித் திஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரியான கேசஸில் வந்து இட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஓகே ஸோ செக் பண்ணி பார்த்துருவோமா ஒரு வாட்டி ஐ வில் ரன் திஸ் கோட் whether to check whether any error is not there okay என்ன எரர் இருக்குது இந்த இடத்துல ஓகே ஸோ ரிட்டர்ன் ஃபால்ஸுக்கு பக்கத்தில் செமிகாலன் போல் மிஸ் செமிகாலன் ஓகே ஓகே இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் எஸ் ஸோ அகைன் ஐம் ரன்னிங் இட் ஆஃப்டர் புட்டிங் செமிகாலன் போட்டதுக்கப்புறம் ரன் பண்ணால் எஸ் மை கோட் இஸ் அக்செப்டட் ஓகே ஸோ திருப்பி I'll walk you through the code ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்மளோட மெயின் மோட்டிவ் இஸ் வில் பி கெட்டிங் அ டிஜிட் அது வந்து ஹாப்பி நம்பராக இல்லையான்றதை நம்ம செக் பண்ணணும் ஓகே ஹாப்பி நம்பர்னால் ஐ வில் பி செப்பரேட்டிங் தி டிஜிட்ஸ் அண்ட் அதோட ஸ்கொயர்ஸ் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ப்ராசஸ்க்கு அப்புறமா ஹேவ் டு கெட் 1 கிடைக்கல அப்படின்னா தட் இஸ் நாட் அ ஹாப்பி நம்பர் அதுக்காக என்ன பண்ணுறேன் ஐ எம் பெர்ஃபார்மிங் இ ஃபங்க்ஷன் while n not equal to 0 அதோட சம்மு கண்டுபிடிக்கிறதுக்காக ஐ எம் டிக்ளேரிங் சம் தென் டெம்பில் அதை எடுத்து டெம்ப் வச்சு நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் ஒரு டிஜிட்டாக ஐ எம் எக்ஸ்ட்ராக்டிங் ஐ எம் ஃபைண்டிங் தி ஸ்கொயர் அண்ட் ஐ எம் ஆடிங் டு தி சம் தென் அந்த டிஜிட்டை எலிமினேட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது வாட் ஐ எம் டூயிங் இஸ் இன் ஆர்டர் டு ஃபைண்ட் வெதர் தி நம்பர் இஸ் ஹாப்பி நம்பர் ஆர் நாட் அப்படின்னும் போது ஹாப்பி நம்பர் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு அரேவை வந்து நான் க்ரியேட் பண்ணி அந்த அரேக்கு இந்த இடத்துல ஒரு அரேவை க்ரியேட் பண்ணி அதை வந்து இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 ஃபர்ஸ்ட் பர்சனை பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு வாட்டியுமே இங்கே ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் வரேன் ஓகே ஸோ லெட்ஸே ஒரு 10 ஸ்டெப்புக்கு அப்புறம் அதே நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணால் கண்டிப்பாக இட் இஸ் நாட் கோன் எண்ட் கரெக்டாக அதே செட் ஆஃப் நம்பர்ஸ் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்க போகுது அந்த டைமில் ஐ டோன்ட் வாண்ட் மை கோட் டு ரன் n டைம்ஸ் ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா ஐ ஆம் ரிட்டர்னிங் ஃபால்ஸ் ஓகே இல்லை இவ்வளோ ப்ராசஸ் பண்ணக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டில் கெட்டிங் 1 அப்படின்னா ஐ ஆம் ஹேவ் டு ரிட்டர்ன் ட்ரூ ஓகே ஸோ சப்மிட் பண்ணி பார்ப்போமா எல்லா டெஸ்ட் கேஸும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுதான்ட்டு எஸ் ஸோ ஆல் தி டெஸ்ட் கேசஸ் ஃபார் மை கோட் இஸ் ரன்னிங் successfully. So this is the 3 questions for your functions topic. 3 questions from the lead code for your functions topic. Okay. So
கண்டிப்பாக வந்து இதை போட்டு பாருங்கள். இஃப் இன் கேஸ் எங்கேயாவது டவுட் இருந்துச்சு இல்லை ஏதாவது வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆகுறீங்கன்னா வாட்ச் தி பார்ட் அகெயின் அண்ட் அகெயின் ஸோ தட் யுவர் டவுட் வில் பி கிளாரிஃபைட். இல்லாட்டி கண்டிப்பாக வந்து கீழே வந்து என்ன டவுட்டோ வந்து கேளுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஐ வில் டீச் யூ ஒன்ஸ் மோர், ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். ஓகே, தேங்க்யூ.